நமக்கு நடந்த பிரச்சனையை எப்பவுமே பெருசா தூக்கி பிடிக்கும் போதுதான் நமக்கு அது தூக்கி எடுத்து வெளியில வைக்க முடியாத பாரமா தெரியும். பெருசா தூக்கி பிடிக்கும். எல்லாருமே என்ன சொல்ல, தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும்னு சொல்றோம். பல்லு வலி வந்தா என்ன சொல்லப்பா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாங்கல, அந்த பல்லு வலியை மட்டும் தாங்கலாப்பா அப்படியம்மா. அடுத்த கிழமை தலையிடி வரும், அதே வார்த்தையை தலையிடி சொல்லுவாங்க. ஓ தலையிடியா, இன்னும் கலந்தாங்களாம் இந்த தலையிடி. ஒவ்வொருத்தரும் தனக்கு நடந்ததை பெரிசாவே நினைக்கிறதுனால அதுல இருந்து மீள முடியல. எப்ப அதை சிம்பிள் ஆக்குறாங்களோ அப்ப அது இருக்கிறதே அவங்களுக்கு விளங்காது. சிம்பிள் ஆக்கினா அது இருக்கிறதே அவங்களுக்கு விளங்காது. இதுதான் யதார்த்தம். உதாரணத்துக்கு நம்மளோட வீட்டுல வேலையிற ஒரு பொம்பளை கத்தியால சரியா கையை வெட்டிக்கிட்டாங்கண்டா அதோதறிய அண்டைக்கு சமையல் ஹோட்டல்ல விரல வச்சா சுத்தி கட்டி புருஷன் பேர் வேறு இப்படி நீட்டிட்டு இருப்பாய். நீ என்னண்டா கையை வெட்டி போட்டு ஐயோ ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்துட்டா சின்ன கையன் தையல் எல்லாம் தேவையில்ல, ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் தண்ணி படுத்தாதீங்க ஒரு கிழமைக்குன்றான். அவன் தண்ணி படுத்தாத ஒரு கிழமை கண்டா ஒரு கிழமைக்கு ஆச்சியாருக்கு ஹோட்டல் அஞ்சாப்பாடு. இனி தண்ணியும் படுத்தப்படாத புருஷன் தான் தீத்தி விடுறது. இனி அவர் தீத்தி விடுறாரு என்றதால ஒரு கிழமைக்கு பிறகும் அது ஆறாது. இதே தூக்கி பிடிச்சிட்டு அதுல படையும் முடாத பிடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை வர்ற வாடி சின்ன ஒரு வெட்டு. இதே பொம்பளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு வைங்க, பாரிய பிரச்சனை, பிட்டிய காயம், ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் மருந்து கட்டுறாரு, தையல் எல்லாம் போட்டு பேண்டேஜ் போட்டுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வேற எங்க சரி உடம்புல வலி இருக்குதா, வேதனை இருக்குதா, இடத்தையும் காயம் இருக்கா? ஒரு இடத்துல ஒரு காயம் இல்லை, அது மட்டும்தான் காயமம்பா. நர்ஸ் தேடி பிடிச்சி சொல்லுவா, இந்த இடத்துல தோலை பிச்சிருக்குதே பார்க்கலையாண்டு. ஓ கவனிக்கலம்பா. ஏண்டா இங்க முள்ளு வழியில வந்துட்டேன், இந்த எலும்பு வழியில வந்ததால இந்த அலேரி பத்தி நிறத்த மூடின தோல் பிஞ்ச விளக்கல்ல. அத நேசி சொல்லி ஓ அப்ப ஒரு பெருசுக்கு முன்னால வைக்கும் போது நம்முடைய பெரிசா நினைச்ச பிரச்சனை சிம்பிள் ஆகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்றாங்க, யா அல்லாஹ் நான் மனிதன், நான் உங்களை போல மனிதன் என்று இந்த மக்களுக்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஸ்பெஷல் வஹி வருது, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். அப்ப நான் உங்களை போல மனுஷன் தான், நானும் ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த எலும்பும் சதையும் கொண்ட ஒரு மனுஷன் தான். யூஹா இலைய வித்தியாசம் எனக்கு அல்லாஹ் கிட்ட வந்து வஹி வருது பாப்பா சொன்னா, அந்த யூதன் கேட்கிறான், நாங்க நம்புறதா இருந்தா நீ அப்படியே நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சொன்னு மேல போகணும், வரும்போது குர்ஆன் இடத்துக்கு வரணும். ரசூலுல்லாஹ்க்கு கவலை தாங்க முடியல, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாரு, அல்லாஹ் இப்படி கேட்டானுகள். அப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிலாக்ஸ் பண்றான், மைண்ட் ரிலாக்ஸ், கூல். எப்படி கூல் பண்றான் அல்லாஹ்? கது சஅலு மூஸா அக்பர மின் ஹாதா. இது என்ன, மூஸா நபி கிட்ட என்ன கேட்டானுகள் தெரியுமா? அரினல்லாஹு ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொன்னானுகள். உனக்கிட்ட புத்தகம் தான் கொண்டாட சொன்னேன். மூஸா நபி கிட்ட என்ன சொன்னேன்? அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து நேரடியா காட்டணும் என்றானுகள். எண்ணத்தோட ரசூலுல்லாஹ் நம்முடைய கௌம் பரவாயில்ல, பொண்ணுகள் படுத்துற பாடு பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் துண்டா என்ன கரைச்சல படுத்துறானுகள் என்று புல் ஏச்சி என்ன கரைச்சல். அந்த பிள்ளைகளை கூட்டி ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனதுக்கு போற செல்வா புருஷனுக்கிட்ட, நம்முடைய பிள்ளைகள் தங்கம். ஏண்டியடா ஆண்டவனே, அந்த வீட்டுல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் தங்கம். இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு முன்னால நம்ம பிரச்சனையை வச்சு பார்த்து அதை சிம்பிள் ஆக்குறது ஒரு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வின் நிழலில் ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா ஓடி வராங்க. அவரே தலைகீழ நெருப்புல கட்டி தொங்க விட்டு களிமாவோட சொல்லி சித்திரவதை செஞ்சு தோழி எலும்போட ஒட்டி போன ஒரு நபித்தோழர், ஒரு கொல்லன் வேலை செய்தவர். அவருக்கு அடுத்தவங்களை வச்சு கொடுமை செய்யறது தாங்க முடியாம ஓடி வந்து, யார சொல்லலாம், அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும் கேட்டாங்க. அந்த வார்த்தையில ரசூலுல்லாஹ் விளங்கிக்கிட்டாங்க, இவருக்கு இனி மேக்சிமம் மனசுல வேதனை வந்தாச்சு. இவரையே நெருப்புல தட்டி தொங்க விட்ட நேரம் கவலைப்படாதவர் இப்ப எதையோ கண்டுட்டார், இவரால் தாங்க முடியல, அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும் கேட்கிறாங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு கவுன்சிலிங் அப்படித்தான் நமக்கு சொன்னா விளங்கும்.
எழும்பி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பேசுறாங்க. வந்தவர் அப்படியே கூல் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பட்ட கஷ்டம் படாமல் லேசா சொர்க்கம் போய்த்தரலாம்னு நினைச்சிட்டீங்களா? நமக்கு முன்னால் இருந்தவங்க ஈமான் கொண்ட காரணத்துக்காக இரும்பு சீப்புகளால் சதைகள் வார்ந்தெடுக்கப்பட்டாங்க, மடுவுல நட்டப்பட்டு தலைகள் 2ஆ வெட்டப்பட்டாங்க. அப்படி என்று சொல்லி இப்ப நமக்கு நடக்கிறத சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஒரே வாசகம். பெருசு சிறுசு தானே. ஒரு ஆட்டோவை கொண்டு போய் கண்டெய்னருக்கு பக்கத்துல பார்க் பண்ணி போட்டு பார்த்தா தானே ஆட்டோ சின்னதா தெரியும். மோட்டார் பைக்கிலுக்கு பக்கத்துல பார்க் பண்ணா பெருசா தான் தெரியும். அப்ப சிம்பிள் ஆக்குறாங்க. வந்தது பெருசா தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதையை கலட்டி எடுக்க அந்த தலையை 2ஆ வெட்டுறானுங்க. அப்படி சரியா சொல்லலாம். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்லாங்க, அல்லாஹ்ட உதவி சீக்கிரம் வரும். பிளவுதான், சின்னதுதான், ஆனா அல்லாஹ்ட உதவி வரும். சன்னா என்ற இடத்துல இருந்து ஹலரல் மௌத் என்ற இடம் பெரிய ஒரு தூரத்தை சொல்லி காட்டி சொல்லாங்க. அங்கிருந்து இங்க ஒரு பொம்புல கட்டந்தனிய ஓநாயை தவிர வேற எதுக்கும் பயப்படாம ஆட்டை எடுத்துக்கிட்டு வர்ற ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், பயப்படாதீங்க. நாங்க அப்ப ஒரு தெம்பு கொடுக்குறாங்க, வெறும் அல்லாஹ் கிட்ட இருந்து உதவி வெறும்ன்றாங்க. ஆனா இன்னொரு தெம்பு கொடுக்குறாங்க, நமக்கு நடக்கிறது சின்ன விஷயம், இதை விட பெருசில்ல நடக்குது உலகத்தில் என்று அதை தாங்கிக்கிறதுக்கு ஒரு பலம் கொடுக்குறாங்க. சோ நம்முடைய பிரச்சனைகளை நாம முதல்ல தாங்கிக்கிறதுக்கு ஒரு பலம் கெடுக்கணும் என்றால் நமக்கு நடந்ததை விட பெருச கொஞ்சம் எடுத்து பார்த்தா நமக்கு நடக்கிறது சிம்பிளா. இவ்வளவு பெருசு நடக்கக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படி என்று நாங்க எடுக்கும்போது நமக்கு அது இப்ப பாருங்க, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தால் நிம்மதியான வாழ்க்கை சிம்பிளா எடுத்துடலாம்.